என்ன என்ன காது கேட்கலையா? நீ காசு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் உன் கூட டேட்டுக்கு வந்தேன். இத பாரு, உனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா நான் சொல்றேன். காசை மட்டும் தரேன்னு சொல்லு, நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். ராஜா ராஜா ஓகே ஓகே ராக்கெட் ராஜா 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 உருக்கி நாய் என்னடி என்னடி அடிக்கிற? போலே உனக்கெல்லாம் அவ்வளவு சீனே இல்ல, புரியுதா? எப்படி பாக்குற? காசு கேட்டா அவ்வளவு துள்றா? முதல்ல நீ ஒரு கேர்ள் ஃபிரெண்டா? எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க. இங்க இருந்து மூட்டு கிளம்பு. எருமை, பொன்னி, கழுத, காட்டெருமை. உள்ள வர ஆம்பள புலி, நான் உள்ள வந்தா நீங்க எல்லாரும் காலி. சும்மாவே அதுங்க உன்னை கண்டுபிடிச்சிரும். இப்படி வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடுற. வந்துட்டான் ஆம்பள புலி. நெட்ட கவனி. மரணம் மாசு மரணம் டஃப் கரணம். ஆமா, நீ ஏன் அப்பப்ப அதையே சொல்ற? இதுக்கு முன்னாடி நீ பேய்ங்கிறத பாத்துருக்கியா என்ன? இல்லையே. என்னது ஏதோ பேய் கூட குடும்பம் நடத்துற மாதிரி அவ்வளவு பேசுற? சரி, ஃப்ரீயா விடு. பார்த்தா பாத்துக்கு அவ்வளவு சீன போட்ட. இருந்தாலும் உன்னுடைய குருட்டு நம்பிக்கையை நான் பாராட்டியே ஆகணும். அட என்ன நீ? அந்த தடியனை திட்டுறதுக்கு உனக்கு வேற வார்த்தை கிடைக்கலையா? என்ன பண்றது? அவன் ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு. நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன் தெரியுமா? ஓத்த வண்டி நானு லவ்வுக்காக ஏங்குறண்டி மானு. அப்பவே அவன் வேண்டான்னு சொன்னேன். அப்படி அவன் கிட்ட என்னத பார்த்து மயங்கின? அவன் பாக்க கேன் டக்காக்குற மாதிரியே இருந்தான். அசிங்கமா கேப்பேன், இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்ன விட்டா ஓவரா பேசுறீங்க? எனக்கு கேன் டக்காக்குற மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்கள தான் பிடிக்கும். சொல்றோன்னு தப்பா எடுத்துக்காத. அவன மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்திலேயே இல்லையாமா. இப்பவே கண்ணு கட்டுது. மிஸ்டர் கேன் மாதிரி ஒரு ஆளு வாழ்க்கையில எப்பவுமே வரமாட்டான் போல இருக்கேன். இந்த உலகத்துல அவன் எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிப்பேன். எனக்குன்னு ஒருத்தன் இல்லாமலே போயிட போறான். இதுல மேக்னெட் வச்சு அடிப்போமா? அவன் மண்டை உடைய போது பாரு. ஹாய்டா தம்பி. ஆமா, நீ என்ன படிக்கிற? அது வந்து இதுக்கு ஒண்ணு அடிக்காம என்ன பண்ணுவாங்க? என்ன சுத்தி எல்லாரும் முட்டாளுங்களாவே இருக்காங்களே. என் தலை எழுத்து. எனக்கு வர கோவத்துக்கு யாராவது மாட்டினாங்கன்னா மண்டையை உடைச்சிருவேன். மிஸ் மோமோ அயாசே, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். எது? உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்ப ஏன் 2 வாட்டியும் அதையே சொன்ன? உங்கள மாதிரி ஒரு பொண்ணு என்கிட்ட பேசுறானா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேய் தம்பி, நீ என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. மரியாதையா ஓடி போயிடும். கொலனல் லிeutenant ஜிம் சானனை பத்தியும் ஸ்கின் வாக்கரை பத்தியும் போட்டுட்டேன். நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற. நான் இப்ப இதெல்லாம் உன்கிட்ட கேட்டேனா? எனக்கே பல பிரச்சனை இருக்கு. இதுல நீ வேற எப்ப பார்த்தாலும் ஏலியன் ஸ்பேஸ்னு பேசி பேசி உன் மூளை குழம்பிடுச்சு. அதான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க யாரும் இல்ல. சும்மா கண்டதையும் வளரிட்டு. இந்தா. எனக்கு ஏலியன்ஸ் மேல நம்பிக்கையே இல்ல. ஆனா எனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா பேயிரு உண்மையிலேயே ஒண்ணு இல்லவே இல்லையா? நீ சொன்ன எல்லாத்தையும் நான் பொறுமையா கேட்டேன்ல. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ முடிச்சிட்ட. நீ மட்டும் ஏலியன்ஸ் இல்லன்னு சொல்லலாமா? நீ இந்த பேய் படம்லாம் பாத்திருக்கியா? இந்த படங்கள்ல வர மாதிரியே அந்த பேய் பாக்குறதுக்கு பயங்கரமா முகமுள்ள சுருங்கு போயிருக்கும். 2 நாள் சாப்பிடலனாலும் மூஞ்சி சுருங்கிதான் போகும். ப்ரூஃப் இருக்கு, பேய்க்கு ப்ரூஃப் இருக்கா?
இதுக்கு முன்னாடி நீ ஏலியன்ஸ பாத்திருக்கியா? பார்த்தா மட்டும் தான் பேசணும். ஸ்பேஸ்க்கு போற வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பா அதை பாப்பேன். அட கெத்தான ஒருத்தனை பிடிப்பான்னு பார்த்தா இப்படி வெத்தான ஒருத்தனை பிடிச்சிருக்கா. அதானே வர வர இவ டேஸ்ட் ரொம்ப மட்டமா இருக்கு. ஆமா சரியா சொன்ன. என் முத்துன கத்திரிக்காய நீ வச்சுக்கோ தம்பி. உன்னோட எலி குஞ்ச நான் எடுத்துக்கவா? இல்ல அது பேயா இருக்க வாய்ப்பு இல்ல. பள்ளிக்கூடத்துக்கு போற பாட்டி அவ்வளவுதான். இது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை. எல்லாம் என்னோட பாட்டி. இந்த பாட்டி கண்டிப்பா பேய் பாட்டி தான். ஆனா சாதா பேய் பாட்டி இல்ல, காசு பிடிச்ச பேய் பாட்டி. சரி அப்படின்னா அந்த கேள்வி கிட்ட மாட்டிக்காம தப்பிக்க பாரு. யாரா நீங்கெல்லாம்? சரி நான் வந்த வழியை திரும்ப போயிடுறேன். எப்படி இருக்கீங்க மனித பெண்ணே? நாங்க எல்லாரும் செர்போனியன்ஸ். நாங்க செர்போராங்கிற கிரகத்துல இருந்து வந்திருக்கோம். நீங்கெல்லாம் ஏலியன்ஸா? கவலையப்படாதீங்க, நாங்க எல்லாரும் மனுஷங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருப்போம். மண்ணாங்கட்டி உங்க ஊர்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்படிதான் பொண்ணுங்களை அம்மனமாக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? எங்க இனத்துல ஆண்கள் மட்டும்தான் இருப்போம். குளோன் டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் எங்க கிரகத்துல இனப்பெருக்கம் செய்வோம். இப்ப இதெல்லாம் கேட்டு நான் என்ன விடுறா? எங்களோட இனத்துல எங்க மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி ஐடென்டிக்கலா இருப்போம். அதோட எங்களுக்கு பேசிக் எமோஷன்ஸ்னு ஒண்ணு இல்ல. அதனால எங்களோட இனம் மனிதர்கள் மாதிரியே இனப்பெருக்கம் செய்யணும்னா நீங்க எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நட்டுக்கிட்டு இருக்கிறத நறுக்குன்னு உள்ள நுழைச்சா சும்மா நச்சுன்னு இருக்கும். உங்களுக்குள்ள உணர்ச்சி உச்சி கொட்டுற அளவுக்கு தூக்கலா இருக்கும்.